தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூட்டணிக்கு திருப்பூர் மக்களவை தொகுதியை தர வேண்டாம் என திமுக நிர்வாகிகள் கோரியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திமுக நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்திய அக்கட்சியின் தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு தற்போது திருப்பூர் தொகுதியில் திமுகவினர் நிற்க வாய்ப்பு கொடுங்கள் என கூட்டத்தில் கோரியதாக கூறப்பட்டிருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் பாண்டியராஜ். பாண்டியராஜ், விவரங்களை பதிவு செய்யலாம். பாண்டியராஜ், இணைப்பில் இருக்கீங்க, விவரங்களை பதிவு செய்யலாம். பாலவேல், சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுகவினுடைய நாடாளுமன்ற தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவானது தொகுதி வாரியாக, அதாவது நாடாளுமன்ற தொகுதி வாரியாக திமுகவினுடைய மாவட்ட, ஒன்றிய, நகர மற்றும் மாநகர உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறது. ஏற்கனவே கடந்த 24ஆம் தேதி கிருஷ்ணகிரி மற்றும் திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதிகளுடன் ஆலோசனை மேற்கொண்ட நிலையில் இன்று காலை முதல் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறது. இன்று காலை சேலம் மற்றும் கோவை நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்ட அந்த குழுவானது மாலை தற்பொழுது நீலகிரி மற்றும் திருப்பூர் உள்ளிட்ட நாடாளுமன்ற தொகுதிகளுடைய திமுகவினுடைய நிர்வாகிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்டு வந்தது. இது மிக முக்கியமாக கடந்த முறை திமுகவின் கூட்டணி சார்பில் திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியானது கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியை திமுகவிற்கு இந்த முறை ஒதுக்கீடு செய்ய வேண்டும், திமுகவினுடைய வேட்பாளரை களம் காண வைக்க வேண்டும் என்ற கோரிக்கை திமுகவினுடைய அந்த நாடாளுமன்ற தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவுடன் தெரிவித்திருக்கின்றனர். எனவே தங்களுடைய கோரிக்கைகளானது தலைமைக்கு எடுத்துச் செல்லப்படும். தலைமை அறிவிக்கக்கூடிய வேட்பாளர் யாராக இருந்தாலும் அவருடைய வெற்றிக்கு பாடுபட வேண்டும் என்ற அறிவுறுத்தல்களை நாடாளுமன்ற தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவானது தற்பொழுது அந்த நிர்வாகிகளுடன் தெரிவித்திருக்கிறது. அதே போன்று நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தமட்டில் ஏற்கனவே அங்கு எம்பியாக இருக்கக்கூடிய ஆராசாவிற்கு மீண்டும் வாய்ப்பு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை நீலகிரியினுடைய நிர்வாகிகள் தெரிவித்திருக்கின்றனர். பாலவேல், நன்றி பாண்டியராஜ், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.